ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். தெளிவான ஒரு ஜெபத்தை இந்த இடத்திலே வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய சமூகத்திற்கு போய் அன்னாள் என்கிற ஒரு பெண் எவ்வளவு அழகாக ஜெபம் பண்ணுகிறார் என்ற சிறுமை எதனால் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை கண்ணோக்கி பார்க்கணும்னு நினைத்தருள்னு சொல்லி தாழ்த்தி கேட்டுட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, அவள் மலடியாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது. தேவன் அவள் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தால் வேதம் சொல்லுகிறது. அவள் என்ன ஜபிக்கிற ஜபத்தை ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி ஜெனரலா பொதுவாக ஜபிக்கவில்லை. மாறாக அவர் ஆண் குழந்தை நீர் கொடுத்தால் நான் என்ன செய்வேன் என்பது ஒரு பொருத்தனையோடு அழகா பண்ணுகிறார். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவதை காட்டிலும் என் சூழ்நிலை இது, அல்லது என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை இது, என் சரீர பலவீனம் இது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கிறது, சித்தமானால் அதை உம்மால் செய்து கொடுக்க முடியுமே, இறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டோம்னா நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு பூமியில் இருந்த நாட்களிலும் கூட அவரை தேடி வந்தவர்கிட்ட ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பார். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டை படுத்திருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து கூட நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அதற்கு தானே வந்திருக்கிறான். விருப்பத்தை அவனுடைய தெளிவான பதிலை கேட்க விரும்புகிறார். அதே மாதிரி ஒவ்வொருத்த நாள் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இதே மாதிரி ஆண்டவரிடம் போகும்பொழுது தெளிவான ஜெபத்தோடு உங்கள் ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு பதில் வரும். வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியர் பாலியாங்கிச சொல்ற ஒரு காரியம், ஆரம்ப நாட்கள் ஊழியத்திற்கு முழு நேரமா வந்து விட்டார். அவர் தங்கியிருக்க ஒரு அறை ஒரு ஆபீஸ் மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்லி டேபிள் சேர் எல்லாம் போடணும்னு சொல்லி ஆசை. இவர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. ரொம்ப வருத்தம். என்ன ஆண்டவரே, நான் ஒண்ணுமில்லாம உங்க நம்பி அப்படியே வந்திருக்கிறேன், நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய வாக்கு கொடுத்தீங்க, ஆஃப்டர் ஆல் இந்த அறையில போடுறதுக்கு ஒரு டேபிள் சேர் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஆண்டவர் பேசினாரா, இப்போ நான் டேபிள் சேர் என்னால் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும், ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்கும், எந்த அளவு, என்ன மாதிரி, நீ ஒண்ணுமே கேட்கல, சும்மா மொட்டையா ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா நான் என்ன செய்வது, அது தெளிவு வேண்டுமே சொல்லும் போது தான் புரிந்து கொண்டாராம். எந்த மாதிரி சைஸ்ல, எந்த மாதிரி உட்ல எப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் எல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தர் அதை கட்டளை இடுகிறார், கிடைக்கிறது பெற்றுக் கொள்ளுகிறார். நாம் ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்கிறோம், இந்த நாள் கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மொட்டையா ஜெபம் பண்றதை காட்டில எந்த விதத்துல ஆசீர்வதிக்கணும், எதுல குறைவா இருக்கிறாங்க, எதுல நிறைவு பிள்ளைகளுக்கு வர வேண்டும், கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் யோசித்து அழகா பண்ணினோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆண்டவருக்கு தெரியாதான்னு சொல்லி நாம் சொல்லிவிடுகிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தான். ஏன் நம்முடைய வாயிலிருந்து சொல் வருவதற்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை எதிர்பார்க்கிறார். என்ன வேண்டும், எப்படி வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், செய்து பாருங்கள். நிச்சயமாகவே விண்ணப்பத்திற்கு பதில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்திற்கான நன்றியை துதிக்கிறோம். புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய பாதையில புதிய கிருபையோடு புதிய பலத்தோடு எங்களை நிரப்பி நடத்தி வரீங்கப்பா. இந்த நாளிலும் கூட அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு பல ஆண்டுகளாய் ஜெபித்து பதில் இல்லாமல் இருக்கலாம், பல நாட்களாய் காத்திருக்கலாம், இன்னும் தெளிவில்லாமல் நிறைய காரியங்கள்ல குழப்பத்தோடு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தெளிவாய் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுல எனக்கு விடுதலை வேண்டும், இதுதான் என்னுடைய தேவை, இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய வாஞ்சை, அதனை நிறைவேற்றி கொடுக்கணும், தெளிவாய் ஜபிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கேட்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. மோடு பேசுகிறோம்ப்பா. அதுவும் குழந்தை தன்னுடைய பெற்றோர்கிட்ட பேசும்போது தெளிவா எனக்கு இது வேணும் டாடி, இது வேணும் மம்மின்னு கேட்டபோது நாங்களும் அந்த அளவு தெளிவான வார்த்தைகளோடு எங்கள் ஜெபங்கள் இருக்கிற உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜெப வாழ்க்கையில அடுத்த ஒரு எல்கைக்குள்ள நாம் கடந்து போவோம். தெளிவோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், எப்படி அன்னாள் தெளிவாக எனக்கு இது வேண்டும், இதை செய்தால் நான் இதை செய்வேன் சொல்லி அழகாக அதனுடைய காரியத்தை எடுத்து வைக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அவனமாகவே நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.